பண்டிகைகள், விழாக்கள் சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இடம். அங்கே நல்லா உத்து பாருங்க, எங்கேயோ இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்லாம் அந்த விழாவுக்கு வந்துடுவாங்க. அந்த நாள் ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒருவருக்கு ஒருவர் கிஃப்ட் கொடுத்துக்கிறது, முத்தங்களை கொடுத்துக்கிறது, கை கொடுத்து கட்டி பிடிக்கிறது. நம்ம நடுவர் ஐயா சொல்லும்போது சொன்னார் பாருங்க, எங்கே போயிருந்த இவ்வளோ நாளாக காணுமே, வளர்ந்துட்டியே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அங்கே தான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான விழாக்களை அறிவுபூர்வமாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நடு ரோட்டில் இருந்து புத்தாண்டு பிறந்துருச்சு, ஹாப்பி நியூ இயர், அது கத்துறதுல அறிவு நோக்கம் என்ன இருக்குது? சந்தோஷம். இந்த வருடம் முடிஞ்சிடுச்சு, புது வருடம் பிறந்துருச்சுன்ற ஒரு சந்தோஷம். ஒரு சாதாரண விஷயங்கள் அந்த விஷயத்துக்குள்ள சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியது தான் இருக்குது. காலையில் நம்ம அம்மா அந்த விடிகாலையில் எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். இதை நம்மளை உட்கார வச்சு நம்மளுடைய தலையில் அந்த கபாலத்தில் உள்ளங்கையில் நல்லெண்ணெய் எடுத்து தேய்ப்பாங்க பாருங்க, அந்த சுகம் வேற எங்கேயா நம்ம பார்த்துருக்கோமா? அதுதான் கபாலம்னு தீபாவளி அன்னைக்கு குடும்பத்தையே உட்கார வச்சு ஒரு அப்பா, தீபாவளி என்பது என்ன? தீபம் கூட்டல் வழி. வழி என்றால் ஒளி. வரிசையாக ஒளியை நிறுத்தி அதை கொண்டாடுவதற்கு பெயர்தான் தீபாவளி. பிள்ளைய பூரா அவங்க அப்பனை அடித்தே கொண்டு விடுவாங்க. காலையில் தீபாவளிக்கு வேட்டு வாங்கிட்டு வந்து அதிரசத்தை சுட்டு தலைக்கு ஊற்றிட்டு சாப்பிட முடியான்னா இங்கே உட்காந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்க. அங்கே அறிவுக்கு வேலையே இல்லை. நரகாசுரன் என்பவன் யார், அவன் எதற்காக கொல்லப்பட்டான் என்று பார்க்கிற பொழுது அப்படின்னா அந்த பேசினவன் தான் நரகாசுரன் ஆயிடுவான், கொண்டு விடுவாங்க. அறிவுக்கு அங்கே வேலையே இல்லை. அன்பு தான் திருவிழாவை தீர்மானிக்கிறது. ஒரு 7 தாய்மாரை எடுத்துக்கோங்க. அப்பன் குடிக்காரன், 3 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சு தான் சாப்பிடுது, பிள்ளைங்களை காப்பாற்றுது. அப்படிப்பட்ட வீட்டில் கூட ஒரு 1/4 கிலோ ஆட்டுக்கறியாவது அந்த தீபாவளி பண்டிகையில் எடுத்து அதில் உருளைக்கிழங்கை போட்டு முருங்கைக்காவை போட்டு ஒரு சட்டி நிறைய குழம்பாக்கிடுவா அந்த அம்மா. ஆக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு புது துணியை எடுத்து அது 2 காலரில் மஞ்சளை தடவி வெளியே அனுப்பி விடுவா. என்னால் முடியலனாலும் என் பிள்ளைக்கு புது துணி எடுத்திருக்கேன், யாரும் சந்தேகப்படாதீங்க, அது சந்தேகப்படக்கூடாது, அது புது துணி தாங்கிறதுக்காக தான் அந்த மஞ்சள். அப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளத்தையும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் பகிர்வதற்கான விழாக்கள் தான், பகிர்வதற்கான பண்டிகைகள் தான். இதுவே தவிர அங்கே உட்காந்து ஆய்வு பண்ணுவதற்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுவதற்கான இடம் கிடையாது. கிராமங்களில் அந்த சுற்று வட்டாரத்தில் விளையக்கூடிய காய்கறிகளை கொண்டு வந்து ஒரு பானையில் போட்டு குழம்பு வைப்பாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, வாழைக்காய், என்னென்னலாம் காய்கறி இருக்குது அத்தனை காய்கறியும் போட்டு மஞ்சள் பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி ஒரு குழம்பை தலை சட்டியில் வச்சு வெண்பொங்கலை எடுத்து வாழை இலையில போட்டு அதில் ஒரு குழியை ஏற்படுத்தி அந்த குழம்பை ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி அதை சாப்பிடுங்க. அந்த குழம்புக்கும் அந்த வெண்பொங்கலுக்கும் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு அமெரிக்க வெள்ளை மாளிகையில் கூட கிடைக்காது. சுதா வெறும் சாப்பிட்ற ஐட்டமாக சொல்லி பசி எடுக்குது. இப்போ நமக்கு இப்போ நீங்கள் சொல்கிற சாப்பாடுங்க தான் உண்மையில அன்பான சாப்பாடு. ஆடி மாதம் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு வீதியிலையும் எல்லாரும் சூரியமாக அப்படி வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அப்படி வரதும் போகிறதுமா இருப்பாங்க. அழகழகான பாடல்கள். அந்த பாட்டை நம்ம கேட்காம அந்த மாதம் ஓடாது. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம், அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம், சித்திரப்பூ மாலையிலே தோரணமாம். உண்மையிலே சினிமாவில் கிளப் டான்ஸ் பாட்டுக்குன்னே தான் எல்லாரீஸ்வரின்னு சொல்லுவாங்க. ஆட வரலாம் பாட வரலாம் பாவை உலகம் காண வரலாம், மலரென்ற முகம் என்று சிரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பாறக்கட்டும், பளிங்கு நாள் ஒரு மாளிகை பருவத்தால் மணிமண் அப்படி பாடிட்டு இருந்த எல்லாரீஸ்வரிய
செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருவி நாடி நில்லாத்தா. கண்ணாத்தா ஒன்ன பாடாட்டா இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா. உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருவி நாடி நில்லாத்தா. இந்த பாட்டுக்கு பொம்பளைகளுக்கு தான் சாமி வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கலைஞர் டிவியில் ஒரு ஆம்பளைக்கு சாமி வந்துருச்சு. இந்த அன்பை மிஸ் பண்ணுறவங்க யாராக இருக்கும் தெரியுங்களா? இரண்டு பிரிவினர்கள் நான் இங்கே சொல்கிறேன். முதலில் தமிழகத்தில் பிறந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறாங்க தெரியுங்களா? அவங்க தான் இதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படி மிஸ் பண்ணியிருப்பாங்க? அங்கே போயிட்டாங்க, ஒரு அமெரிக்காவோ இத்தாலியோ ஏதோ ஒரு நாடுகளில் போயிட்டாங்க வேலை விஷயமா. அந்த இடத்துல அவங்க இன்னைக்கு வைக்கக்கூடிய அரிசி, சிறுபருப்பு, வெல்லம் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஆன்லைனில் நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிட முடியும், வாங்கி செய்ய முடியும். ஆனால் அந்த ஊரில் அவங்க அப்பா அம்மாவோட தெரு ஜனத்தோட கொண்டாடக்கூடிய அந்த சந்தோஷத்தை எங்கேருந்து அவங்க வெளில கொடுத்து வாங்க முடியாது. அவங்களுக்கு அந்த ஏக்கம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அவங்க கிட்ட நம்ம பேசும்போது தான் அது தெரியும். அவ்வளவு ஏக்கம் அவங்களுக்கு இருக்கும். இரண்டாவதாக யாராக இருக்கும்? நாங்கள் அன்பை துளைத்து விட்டு அன்பை தேடிக்கொண்டு திரியவர்கள் நாங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றவங்க கிட்ட அன்பு இல்லை, சமூகத்தில் அன்பு இல்லை, யாராலையும் எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. எங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு மாற்று சிந்தனை இருக்க தான் செய்யுது. அந்த 14-15 வயசு வரைக்கும் நாங்கள் குடும்பத்தோடு இருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ அனுபவித்தது தான். அப்போது எங்கள் அம்மா அந்த எண்ணெயை எடுத்து எங்கள் உள்ளன் தலையில் தேய்ச்ச அனுபவம் இன்னும் எனக்கு சிலிர்க்குது. இத்தனை வயசு வரைக்கும் நாங்கள் அதை நினச்சி வாழ்ந்துட்டுருக்குறோம். 10 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் இப்படிப்பட்ட சூழல் தான் இருந்துச்சு. ஒரு பெரிய பிரகாசம், எங்களை போன்ற ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசம் எங்கிருந்து வருது? முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இதோ நான் இருக்கிறேன் என்று இந்த அறிவாலயத்தின் வாசலிலே விரலை காட்டி கொண்டு நிற்கிறாரே, உங்கள் அனைவருக்கும் நான் இருக்கிறேன் என்று அவர் கொடுத்த முகவரி தான் இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். திருநங்கைகள் தினம் ஏப்ரல் 15 அன்னைக்கு எங்களுக்கு ஒரு தினத்தை கொடுத்தார். அன்பா நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி தமிழகம் முழுக்க நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவாற்றலை பற்றி நாங்கள் யோசிக்கலை, கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இந்த பண்டிகையை. நல்லா யோசிங்க. அந்த திருநங்கைகள் தினத்தை திருநங்கைகளான எங்களுக்கு ஏற்படுத்துவதில் எந்த விதமான அரசியல் விஷயங்களும் அரசியல் காரணங்களும் இருக்க முடியாது. எங்களுக்கு பெருவாரியான ஓட்டுரிமை கிடையாது. நாங்கள் எல்லோரும் ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் எண்ணிக்கையிலே மிகவும் குறைவு. அப்போ அங்கே ஒளிந்திருந்தது என்ன? நான் அரசியல் பேசவில்லை, அதை உள்ள ஒளிந்திருந்த விஷயம் என்ன? அதுதாய அன்பு, அதுதான் அன்பு. நடுவர் அவர்களே, உங்களுடைய பளபளக்கும் முகம் மட்டுமல்ல, உங்களுடைய மனசும் பளபளக்கும் என்பதை உங்களுடைய தீர்ப்பிலே நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி.